ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய பலன்களை தற்பொழுது பார்ப்போம். 8/8/2025 இன்று ஆடி மாதம் 23ஆம் தேதி விசுவாவசு வருடம் வெள்ளிக்கிழமை. நாள் மேல்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலையின் 3:47 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய விசேஷம் கிரிவலம், பௌர்ணமி, வரலட்சுமி விரதம். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. சூரிய உதயம் காலை 6:04 மணி. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் திருவாதிரை, புனர்பூசம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, கவலை நீங்கி மன திருப்தி உண்டாகும். காரியங்களில் வெற்றி உண்டாகும். குடும்ப பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையிலே அந்யோன்ய அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய திட்டங்களை குறித்து யோசிப்பீங்க. மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்த நிலை நீங்கும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்க வேண்டும். பூர்வீக சொத்து பிரச்சனை சரியாகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். விநாயகர் வழிபாடு நன்மை தரும். மேஷ ராசி பரணி நட்சத்திரம். செயல்பாடுகள்ல கவனம் தேவை. சில காரியங்கள் தாமதமா நடக்கலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனமா இருக்க வேண்டும். பயணங்களால வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். நீண்ட நாட்களா நிலுவையில் இருந்த வேலைகள் இன்று முடியும். பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். பூர்வீக சொத்து வாங்கும் எண்ணம் மேலோங்கும். சிவபெருமான் வழிபாடு நன்மை தரும். ரிஷபராசி என்பர்களே, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையில முன்னேற்றம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். பயணங்களால நன்மை உண்டாகும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். பெரியவர்களின் ஆதரவும் ஆலோசனைகளும் உங்களுக்கு உதவியா இருக்கும். புதிய திட்டங்கள் குறித்து யோசித்து செயல்படுத்துவீர்கள். வீண் அலைச்சல்கள் குறையும். மகாலட்சுமி வழிபாடு சிறந்த பலன் தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள். மனம் உற்சாகத்தோடு காணப்படும். வேலைகளை வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க. உங்க பேச்சில நிதானம் தேவை. சனி பகவான் வழிபாடு தடைகளை கடந்து வெற்றி பெற செய்யும். ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம். வருமானத்துக்கான புதிய வழிகள் உருவாகும். உடல் நலன்ல கவனம் செலுத்த வேண்டும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். மகாலட்சுமி வழிபாடு நன்மை தரும். மிதுன ராசி என்பர்களே, செலவுகள் கூடுதலா இருக்கும். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நிதானமாக செயல்பட பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுவது நன்மை தரும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். சிவபெருமானை வழிபட மன அமைதி உண்டாகும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். பணியிடத்தில் சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன் தரும். விஷ்ணு பகவான் வழிபாடு நன்மை தரும். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். நிதி நிலையில முன்னேற்றம் உண்டாகும். திடீர் பணவரவுக்கு வாய்ப்புள்ளது. இன்று தானம் செய்வது நன்மை அளிக்கும். கடகராசி என்பர்களே, தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதான போக்க கடைபிடிப்பது நல்லது. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. நிதி விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டும். கடகராசி புனர்பூச நட்சத்திரம். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். எந்த ஒரு செயலிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. வீண் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அம்பாள் வழிபாடு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும். அங்கம் ஹரே புழகபுட்சமாச்ரயந்தி பிருங்காங்கநேவ முகுழாபரணம் தமாலம் அங்கீகிருதாயில விபூதி வீரபாங்கலீலா மாங்கல்யதாசு மம மங்கள தேவதாயா என்று கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்ல சொல்ல எல்லா நன்மைகளும் உண்டாகும். கடகராசி பூசம் நட்சத்திரம். உங்களது பொறுமை சோதிக்கப்படும் நாளாக இருக்கும். எந்த ஒரு சவாலையும் பொறுமையாக கையாள்வதன் மூலம் வெற்றி பெறலாம். உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய மன அமைதி உண்டாகும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். பணியிடத்தில் உங்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் குறித்து யோசிப்பீர்கள். பயணங்களால் நன்மைகள் உண்டாகும்.
சிம்மராசி என்பர்களே, நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பணியிடத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய முக்கியமான நாள். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். பழைய கடன்கள் அடைபடும். குடும்பத்தினரின் ஆதரவு உங்களுக்கு பலமா இருக்கும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். மற்றவர்களை எளிதில் கவரும் வகையில் பேசுவீங்க. நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் நிறைவேறும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க. சிவபெருமான் வழிபாடு நன்மை தரும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். பணியிடத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புதிய முதலீடுகள் குறித்து சிந்திப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி என்பர்களே, தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். தொழில் தொடங்குவதற்கு முன் வாழ்க்கை துணையின் பெயரையும் சேர்த்து தொடங்குவது நன்மை அளிக்கும். மகாலட்சுமி வழிபாடு நன்மை அளிக்கும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். மற்றவர்களை நம்பி காசு பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வாழ்க்கை துணைக்கு செலவு செய்ய நேரிடும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நன்மை அளிக்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மை தரும். புதிதாக சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும். துலாம் ராசி என்பர்களே, உங்கள் முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எளிதாக நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். மன பயம் நீங்க இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. பணியிடத்தில் அதிகார பொறுப்பில் உள்ளவர்களுக்கு இது ஒரு சாதனைகள் செய்யும் காலமாக அமையும். நிதி தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். உங்கள் வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைப்பதை தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் மேலதிகாரிகளுடன் சுமூகமான உறவை பேணுவது நன்மை அளிக்கும். உங்கள் வேலைகளை சரியாக செய்து முடிப்பீர்கள். செவ்வாய் மற்றும் விஷ்ணு பகவான் வழிபாடு வெற்றி தரும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்களுடன் கவனமாக பேச வேண்டும். மனக்குழப்பம் உண்டாகும். தியானம் யோகா செய்வது நன்மை அளிக்கும். துர்க்கையம்மன் வழிபாடு நன்மை தரும். விருச்சிக ராசி என்பர்களே, எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பணியிடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்புள்ளது. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். பழைய கடன்கள் அடைபடும். குடும்பத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் நிறைவேறும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள். உங்களது பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் குறித்து சிந்திப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். தனுசு ராசி என்பர்களே, புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. நிதி விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதானமாக செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கும். எந்த ஒரு செயலிலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. வீண் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சனி பகவான் சன்னதியில் எழுதானம் செய்வது நன்மை அளிக்கும். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். உங்களது பொறுமை சோதிக்கப்படும். எந்த ஒரு சவாலையும் பொறுமையா கையாள்வதன் மூலம் வெற்றி பெறலாம். உணவு விஷயத்தில் கவனமா இருக்க வேண்டும். தட்சிணாமூர்த்தியை வழிபட மன அமைதி ஞானம் கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். பணியிடத்துல உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய திட்டங்கள் குறித்து யோசிப்பீங்க. பயணங்களால் நன்மை உண்டாகும். மகர ராசி என்பர்களே, நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். நிதி நிலையில முன்னேற்றம் உண்டாகும். மகர ராசி உத்திராட நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். வீண் அலைச்சல்கள் குறையும். மகர ராசி திருவோண நட்சத்திரம். மனம் உற்சாகத்தோட காணப்படும். உங்களின் பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வேலைகளை வெற்றிகரமா முடிப்பீங்க. மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். பொருளாதார நிலை மேம்படும். புதிய வருமான வழிகள் உருவாகும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். கும்பராசி என்பர்களே, மன அமைதி கிடைக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு இது நல்ல நேரமாகும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். கடின உழைப்பின் மூலம் நல்ல பலன்கள் பெறுவீங்க. பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு வரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கும்பராசி சதய நட்சத்திரம். நிதி நிலையில முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. சிவபெருமான் வழிபாடு வெற்றி தரும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3, 8 மற்றும் அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். உங்களது கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க. துணிச்சலா சில முடிவுகள் எடுப்பீங்க.
மீனராசி என்பர்களே, நிதி நிலைமை படிப்படியா உயரும். உறவினர்களுடன் இருந்த பிணக்குகள் நீங்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். பணியிடத்துல உங்கள் ஆளுமை அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். புதிய முதலீடுகளை பற்றி சிந்திப்பீங்க. சிவபெருமானை வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். பணியிடத்துல பாராட்டுகளை பெறுவீங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். புதிய உறவுகள் உருவாகலாம். நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்திகளை கேட்க வாய்ப்புள்ளது. பணவரவு சீராக இருக்கும். முடிவுகளை எடுப்பதில் சிறிது குழப்பம் ஏற்படலாம்.